வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஹம்ச கீதை அப்படிங்கிறது என்னன்னா, உத்தவ கீதை தான் ஹம்ச கீதை. என்னங்க இது ஹம்ச கீதைங்கிறீங்க, உத்தவ கீதைங்கிறீங்க, என்னங்க புரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்கிறேன். உத்தவர்கிறவர் கிருஷ்ணர்கிட்ட வந்து எனக்கு நீ ஏதானு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். சரி, இந்த உத்தவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா, கிருஷ்ணருடைய அப்பா பேர் வசுதேவர். அவருக்கு தேவபாகர்னு ஒரு சகோதரர். அவருடைய மகன் இந்த உத்தவர். அவர் கண்ணனையே எப்போதும் நினச்சி அசப்பில் பார்த்தா கண்ணன் மாதிரியே இருப்பார் அப்படின்னு எல்லாரும் கூட சொல்லுவாங்க. அதாவது கண்ணன் இந்த போரெல்லாம் முடிஞ்சு அவருடைய குலமெல்லாம் அழிந்து அடுத்த நாளைக்கு கண்ணன் வைகுந்தம் போக போகிறார். அதுக்கு முதல் நாள் ராத்திரி உத்தவர் கேட்குறார், கண்ணா நீ எல்லாருக்கும் எல்லாம் உபதேசம் பண்ணியே எனக்கு ஏதாவது சொல்ல வேண்டாமா? என்ன வேணும் உனக்கு? கேளு சொல்கிறேங்கிற பொழுது, எனக்கு உன்கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணுமே. கேளு உத்தவரே, என்ன அப்படின்ன பொழுது, இல்லை நீங்கள் நினச்சிருந்தா இந்த குருட்சேத்திர போர் அதையே நிறுத்தியிருக்கலாமே. நிறுத்தியிருக்கலாம். இப்படி பதில் சொன்னால் எப்படி கிருஷ்ணா? இப்போ தர்மர் சூதாடினதுனால தானே இந்த அளவுக்கு வந்தது. நீங்கள் முதல்லையே தர்மர் சூதாட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தடுத்துருக்கலாமே. அதை நீங்கள் தடுக்கலையே அப்படின்ன பொழுது, உத்தவரே முதல்ல என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க. துரியோதனன் என்ன சொன்னான்? சரி, சொக்கட்டான் வச்சு சூதாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆட தெரியாது, என்கிட்ட சொத்து பணம் நாடு நகரம் எல்லாம் செல்வமெல்லாம் இருக்குது, எனக்கு பதிலாக என் சார்பில் என் மாமா சகுனி ஆடுவார்னு அவன் சொன்னான். இப்போ இந்த தர்மபுத்திரர் என்ன பண்ணியிருக்கலாம்? என்னை கூப்பிட்டுருக்கலாம். என் சார்பில் கண்ணன் ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க நான் வந்திருக்கலாம், நான் ஆட்டத்தில் ஜெயிச்சிருக்கலாம், நான் போட்ட சொக்கட்டான் உருட்டினதை சகுனியால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த தர்மபுத்திரன் என்ன சொன்னான்? ஐயோ, நம்ம இங்கே சூதாடுறதெல்லாம் கண்ணனுக்கு தெரியக்கூடாது, அவன் மட்டும் இங்கே வந்துடவே கூடாது. அவர் எங்கள் துவாரகையில் இருக்கார், இவங்க அஸ்தினாபுரத்தில் இது நடக்கிறது. ஐயோ வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு மனசில் நினச்சி என்னை கட்டி போட்டுட்டானே, நான் அங்கேருந்து எப்படி வருது? நான் வரலையே. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்ன போது, சரி அதை விடு கண்ணா, நீ சொன்னதை நான் புரியுறது. ஒரு ராஜகுல பெண்ணுக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கு. அவளை போய் தலைமுடியை பிடிச்சி ஒருத்தன் இழுத்துட்டு ராஜசபையில் மானபங்கப்படுத்துகிறான். அப்போ கூட நீங்கள் உதவலையே. அப்போ நீ நிறுத்திருக்கலாமே இதை. சரி, சூதாடினது இருக்கட்டும், இந்த நாட்டெல்லாம் வச்ச போதாவது வேண்டான்னு எப்படியான நீங்கள் சொல்லியிருக்கலாமேன்ன போது, அது எப்படி? இப்போ இவன் போய் துச்சாதனன் போய் அவளை இழுத்துண்டு வா, தாதியடி தாதின்னு பாரதி அழகாக சொல்லுவான். பிடிச்சி இழுத்துண்டு வரும்பொழுது அவங்க என்ன கேட்குறா? அங்கேயே என்ன சொல்லிக்கிறான்? கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு சத்தம் போட்டிருந்தா கண்டிப்பாக அங்கேயே துச்சாதனன் அவளை தொட்டு இருக்க முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணா? தன்னை தோற்றபின் என்னை தோற்றாரா? என்ன கேள்வி? என்னை தோற்றபின் தன்னை தோற்றாரா அப்படின்னு கேள்வி கேட்குறா. அதாவது தன்னையெல்லாம் இழந்த பிறகு என்ன வச்சார்னா அது செல்லாதே. அது இப்போ அங்கே போய் அவங்ககிட்ட போய் விவாதம் பண்ணிகிட்டு இருந்தா. அவன் அதில் தான் கோபம் வந்தது. இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி, அதுக்கு ஒரு ஆள், அப்படியெல்லாம் அவன் சத்தம் போட்ட உடனே இன்னும் கோபம் வந்து அவளை இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து அவளுடைய சேலையை உரிங்கடான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணியிருக்கணும்? கிருஷ்ணான்னு என்னை கூப்பிட்டுருந்துருக்கணும். அப்போவும் கூப்பிடலையே. அப்போ என்ன பண்ணா? துரோணரே பார்த்துட்டுருக்கேளே, பீஷ்மரே பார்த்துட்டுருக்கேளே, நீங்கள் இத்தனை பேர் பார்த்துட்டுருக்கேளே, உங்கள் வீட்டு குலஸ்திரீக்கு இப்படி நடக்கிறதேன்னு அங்கேயும் போய் அவள் அப்படியே பிரலாபிச்சுட்டு கத்தின்னு இருந்தாளே தவிர அங்கேயும் என்னை நினைக்கல. அவள் என்னை எப்போ நினச்சா அவன் சேலையெல்லாம் உறிஞ்சு அப்போ கூட மார்பில் கை வச்சு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் அவள் என்ன வேணால் நடக்கட்டும், என்னை கண்ணன் காப்பாற்றுவான், கோவிந்தா கிருஷ்ணா முராரி என்னை காப்பாற்று அபயம்னு அப்போ தானே சொன்னா. நான் காப்பாற்றினேன்னா இல்லையா? இந்த கூப்பிட்டதை முன்னாலேயே கூப்பிட்டுட்டு இருந்தா நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொன்ன பொழுது இந்த உத்தவர் கேட்குறார், கிருஷ்ணா அப்போ நீ கூப்பிட்டாதான் வருவியா? இந்த திரௌபதி கூப்பிட்டாதான் வந்த, அதனால தானா அப்படின்னு கேட்டபோது, அப்படின்னு இல்லை,
எல்லாமே அவரவர் கர்ம வினைப்படி நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் உத்தவரே. ஏன் தெரியுமா? நான் சாட்சி பூதமாக அருகிலேயே நிற்கிறேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். எதுவும் என்னை தொடாது. நான் ஒன்றையும் தொடமாட்டேன், பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் சாட்சி பூதம்தான். அது என்ன பிரயோஜனம்? நீ சாட்சி பூதமாக இருந்தாக்கா ஒருத்தர் தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாக்க, சாட்சி பூதம்ங்கிறது நான் கூடவே இருக்கேன்னு எவன் நினைக்கிறானோ அவன் தப்பு பண்ண மாட்டானே. கடவுளுக்கு என்ன தெரிய போகிறது அப்படின்னு இதான் கொஞ்சம் திருடுறான்னு வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் கடவுள் சர்வ வியாபியாக கடவுள் இருக்கிறான் அப்படின்னு நம்புறவன் எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டான் இல்லையா? அப்படின்னு கேட்டபோது உத்தவருக்கு ரொம்ப புரிஞ்சது. இன்னுமே தொடர்ந்து சொல்லு கண்ணா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், உன்ன மாதிரி பல பேருக்கு சந்தேகம் வரும். அவங்களுக்கு நான் இப்போ சொன்ன புத்திமதி உனக்கு நான் சொன்னதா அவங்களும் ஏற்றுக்கட்டுமே அப்படின்னு சொன்னாராம்.